ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க. யார் சார்? டாக்டர் தமிழிசை அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்கும் போது உங்க தொண்டர்கள் இல்ல மத்த தொண்டர்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? டாக்டர் அக்கா நீங்களே இந்த அரசு ஊழல் அரசு, இந்த அரசுல எல்லா துறைகள்லயும் ஊழல் இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அதாவது இன்னைக்கு கூட்டணி என்பது வேறு, அரசியல் கட்சி என்பது வேறு. அந்தந்த சூழ்நிலையில் சில காரணங்களை சுட்டி காண்பித்து அரசு முழுக்க ஊழல் இருக்குன்னு சொன்னீங்களா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஆனா தேர்தல் அரசியல் என்பது வேறு. இன்னைக்கு நான் சொல்றேன், அதிமுகவில் திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருக்கும் பொழுது அது அவர்களின் கொள்கை ரீதியாகவும் அவர்கள் உணர்வு ரீதியாகவும் எங்களோடு ஒத்து போகும் பொழுது நாங்கள் கூட்டணி பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நாங்க வந்து ஊழலை எதிர்க்கிறவங்க பேசிட்டேன். அதுவும் இவங்க ஊழல் பண்றாங்க, அரசு முழுக்க தமிழ்நாடு அரசு முழுக்க ஊழல் இருக்குன்னு பேசிட்டேன். அவங்களுக்கு வாக்கு கேட்பீங்க. அப்ப நீ தானே லூசு? நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு? சொல்லு, நீ தானே லூசு? சொல்ற, நீ தானே லூசு? நீங்க வேணா நீங்க உங்களோட ஆசையெல்லாம் இல்ல, நீங்க உங்க பேட்டியெல்லாம் ஆசையெல்லாம் நீங்க பதிவு செய்யலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் எல்லாரும் இங்க கேள்வி கேட்டு கொண்டு இருப்பாங்க. அப்படி இல்ல, இதே அமைச்சர்கள் ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? திமுக காங்கிரஸ் எங்களது நேர் பிரதான எதிரி. திமுக ஊழலில் நிச்சயமா திளைத்த கட்சி தான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பண்டா. அதனால நாங்க இன்று நட்பு ரீதியாக பலமான அதிமுகவும் நல்ல திட்டங்களை இன்று ஆதரிக்கிறோம். அதிமுகவும் ஊழல்ல திளைச்ச கட்சி. அதாவது நாங்கள் இந்த அதிமுக ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதிமுகவின் நல்ல திட்டங்களை ஆதரிக்கிறோம். நாங்க அதிமுகவின் நல்ல திட்டங்களை ஆதரிக்கிறோம். பாமர மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இன்று எங்களது பிரதான எதிரி காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களை நாங்கள் தோற்கடிப்போம். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. எல்லாம் சரி, ஊழல் கட்சின்னு சொல்லி அது எப்படி நல்ல கட்சி? அதாவது மறுபடியும் சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் அப்ப அந்த புகார் எல்லாம் வித்ரா பண்ணிக்கிறீங்களா? நீங்க அதிமுக அமைச்சரவை மீது சுமத்திய ஊழல் புகார்கள் பொய்யானவையா? என்னமா அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல் இருக்கேன். பாவங்க நான் திருப்பி சொன்னா அதே கேள்வியை திருப்பி கேட்டா என்ன? எனக்கு பதில் இல்ல பதில் நான் சொன்னதான் பதில். பதில் சொல்லிட்டேனே. நீங்க அதிமுக அரசு மீது சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டு பொய்யா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். வணக்கம். இது கட்சி தான். வணக்கம். தேர்தல் சூட தமிழகத்தில் தொடங்கி வச்சிட்டீங்க, சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க, எல்லா மக்களையும் சந்திக்கிறீங்க. உங்கள் அனுபவத்தில் இருந்து மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கு? ரீட் பண்ண முடியுதா? மக்களை பார்க்கிற பொழுது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்படி முகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண முடியும். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? அதோடு அவருடைய ஆரவாரங்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு, என்னுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை நான் கண்கூட பார்க்கின்றேன். இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைகளையாக கூடுவதாக கூறப்பட்ட நிலையில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்திற்கு வந்தவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. எழுச்சின்றது உங்கள் மீதான ஆதரவாகவும் இந்த ஆட்சி மீதான அதிருப்தியா இருக்கிறதாகவும் உணர்றீங்களா? அதாவது எங்க கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவருடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதே நேரத்தில் அவருடைய ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து
முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்றேன். இத முளையிலேயே கிள்ளி எறியணும். உங்கள் ஆட்சி வரணும்னு சொல்கிற போது திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த திமுக அரசை விட உங்கள் ஆட்சி மேம்பட்டது அப்படின்னு எந்த வகையில எல்லாம் மக்கள்கிட்ட புரிய வைக்க முயற்சிக்கிறீங்க? ஹலோ, யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? சரி, வச்சிருப்பா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி. முடியாது. நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் மாண்பு அம்மா அறிக்கையிடப்படுவதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் பல விருதுகளையும் பெற்றுக்கணும். பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்த மாட்டீங்க, நல்லா தெரியுது. தமிழகத்திலும் துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஒரு 10% வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. அதையும் பேச அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடுவாமா? அது தெரிஞ்சாலும் பக்கத்திலே வர்றது இல்ல. பின்னால் வந்து இருக்கிற போறாரு. அது மக்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. அதனால் மக்களிடத்தில் மிகப்பெரிய கோபத்தை நாங்கள் காண முடிகிறது. வாக்குறுதியை நிறைவேற்றல் என்ற கோபம் பெருசா இருக்குன்னு ஒரு ஆட்சி வருவதற்கு முன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினால் தானே மக்கள் விரும்புவாங்க. இப்ப நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிற போதே பல நேரங்கள்ல முதல்வர் பேசியிருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள்ல பேசுகிற போது நீங்க வந்து ஏராளமான நிதி நெருக்கடியோடு ஒரு அலங்கோலமான ஆட்சியை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க, இன்னைக்கு நாங்க தமிழகத்தை தலை நிமிர்த்தி இருக்கோம்லாம் சொல்ற அந்த விமர்சனத்தை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. ஊடகங்களுக்கு பத்திரிகைகளும் நன்றாக தெரியும். கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டுவிட்டது. அதற்காக சுமார் 40,000 கோடி செலவழிச்சோம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னை மாநகர மக்களுக்கு வேலூர் பகுதியிலிருந்து ரயில் மூலமாக கொண்டு வந்து தண்ணீரை கொடுத்தோம். எல்லாம் ஒன்றும் குறைச்சிருக்காது உனக்கு. 21 விட 2024-25 ஆண்டில் வருகின்ற வருவாயை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 1,36,000 கோடி வருவாய் உயர்வு. ஒரு பக்கம் வருவாய் உயர்ந்திருக்கின்றது, மறுபக்கம் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். திட்டங்கள் எதுவுமே இல்லையே. ஆனா மக்களை கவரக்கூடிய காலை உணவு திட்டம், மகளிருக்கு பேருந்துல இலவசம், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது அதெல்லாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை திராவிட மாடல் அரசு பெற்றிருக்கின்றது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. மாதந்தோறும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்றனர். அதே போல்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் அறிவித்தோம். ஆனால் அவர்கள் அழகாக இனிக்க கவர்ச்சிகரமாக பேசி மக்களை மடமாற்றம் செய்து ஆட்சி பெற்று விட்டார்கள். நீங்க நிறைய நேர்காணல்கள்ல, நிறைய மேடை பேச்சுகள்ல சுட்டி காட்டுவது வந்து கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க, நிதி மேலாண்மை பத்தி சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா தமிழக அரசு சார்பில் கையை காட்டுறது வந்து மத்திய அரசை கை காட்டுறாங்க. நிதி கொடுக்கறதே இல்லை, நம்மள்ட்ட வாங்குறது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு, கடும் வறட்சியில கொடுக்கறது இல்லை அப்படின்னு உங்கள் தோழமை கட்சியா இருக்கிற பாஜகவை தானே அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, மத்தியில் இருந்து நிதி கொடுத்தாங்களா? இல்லையே, கிடையாது. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, வறட்சியின் போது விவசாயிகள் பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தன. அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இது மாநில அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நிதி தானாக கிடைக்கும். மாநிலத்தில் நடைபெறுகின்ற திட்டங்களுக்கு மாநில அரசு நிதி ஆதாரத்தை பெருக்கி அதற்குண்டான செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசை குறை கூறி இவர்கள் தங்களுடைய கடமையில் இருந்து தட்டி கழிக்கிறாங்க. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஏராளமான விமர்சனங்களை இந்த அரசின் மீது சுட்டிக்காட்டி பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் அப்படின்றது அவங்க பாஜகவை அந்த அஸ்திரத்தை உங்கள் மீது எரியுறாங்க. நீங்க பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கீங்களா? அது வேடிக்கையாக இருக்கிறது. நல்லா சரி. எங்களை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அலைகிறார்கள். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. எங்களை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அலைகிறார்கள். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியா விஷயம்? துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நானே தொலைக்காட்சியை பார்த்துதான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம். நொடிக்கு நொடி துப்பாக்கிச்சூடு குறித்து இபிஎஸ்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று இபிஎஸ் சொன்னது தவறு என தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் உளவுத்துறை ஐஜி ஆணையத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர். இவன் ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதாவை மையமாக வைத்து அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா திமுக பாரதிய ஜனதா விலகிவிடும். கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அண்ணா திமுக பாரதிய ஜனதாக்கு அடிமை. இப்ப எதுக்குடா தேவையெல்லாம் பேசுற? இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு. அது உங்களுக்கு நெருக்கடியா? நிச்சயமாக நெருக்கடி கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல் அல்லவா, சட்டமன்ற தேர்தல். சட்டமன்றத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று தெளிவுபடுத்தி விட்டோம் எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும். பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னொன்னும் ரொம்ப பகிரங்கமா சொன்னீங்க, எந்த கொம்பனாலும் அதிமுக கபலீகரம் செய்ய முடியாதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க கை காட்டுறது மத்த மாநிலங்கள்லாம் கை, சிவசேனாவை பாருங்க, நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லி மோடி அமித்ஷா பாஜகன்றது சாதாரணம் அல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. என்னுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தவழ்ந்து வரவா, காலடியில் உருண்டு வரவா, சூப்பர் சார். புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்கள் தந்தி டிவியில் தவழ்ந்து 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 உயர்ந்த பதவிக்கு வந்தேன். பாஜகவோட இந்த தேர்தல்ல கூட்டணி வைக்க முடிவு செய்த காரணம் அது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். இது மக்கள் விருப்பப்படுகின்ற கூட்டணி. அவ்வளவு நல்லவனாடானே. இதுதான் எங்களுக்கு சாதகம் அப்படிங்கறாங்க அவங்க கேட்டா. சாதகமா தேர்தல் சந்திங்க, அப்புறம் ஏன் பதறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. அண்ணா திமுக பாரதிய ஜனதா விலகிவிடும். கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அண்ணா திமுக பாரதிய ஜனதாக்கு அடிமை. இப்ப எதுக்குடா தேவையெல்லாம் பேசுற? இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு. I am your best friend. ஓகே ஓகே. கேமரா ஆஃப் பண்ணலாம், ரகசியமா சொல்லுங்க. பால ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா ஆரம்பிச்சுட்டானே. முயற்சி செஞ்சு பாக்குறேன். பால ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா கேட்டுட்டான். உங்களுடைய ரூபத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விகளை நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் எதுக்கு என்னை கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. நீங்க ரகசியத்தை ரிவீல் பண்ற மூட்ல இல்ல. ஆமா சொன்னாக்கல போது பாத்து. பாஜகவோட இந்த தேர்தல்ல கூட்டணி வைக்க முடிவு செய்த காரணம் வர்றாம்பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும். அதே நோக்கத்தில் இருக்கின்ற அதே கருத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அதே இந்த கருத்தோட ஒத்து பண்ணணும். பாரதிய ஜனதா அண்ணா கூட்டணி உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க?
என்னை பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே, எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு. உதவியவர்களை எல்லாம் காலை வாரி விடுவது கைத்தேர்ந்தவர் எடப்பாடி. இது உண்மை. மக்களுக்கு இன்றைக்கும் பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வேண்டுமென்றே திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டே இருந்தா உங்க திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. பிரம்மாண்ட கட்சி யார் சார்? அது ரகசியம். பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது, எதிர்பாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத அவர் ஒரு மறைமுகமா சொல்லியிருந்தாரு. ஏன்னா 2.5 கோடி தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சுள்ளதான் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி. அதை தான் மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. பாஜகவுக்கு தான் கற்பனை. அது எந்த கட்சின்னு சொல்ல முடியல. பிரம்மாண்ட கட்சி பேர சொன்னா நீங்க வேணா என் பின்னாடி வாங்கன்னு சொல்ல அந்த கட்சி. பிரம்மாண்ட கட்சி உங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு இருப்பு சக்தி இல்லைன்னு பிரம்மாண்ட கட்சி சொல்லிட்டுன்னா தமிழக வெற்றி கழகம் அதுல அடக்கமா? மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். அது ஆசிரியர். காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். நாம் தமிழர். என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். இறைவனை நம்புகின்றவன் நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன்? என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க கால்ல கூட விழறோம், சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறேன். காலம் கடந்த செயல். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க, அது என்ன ராஜதந்திரமா? அது ஆத்மார்த்தமான அழைப்பா இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சியா? யோசிக்க முடியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. இந்த இடத்திலேயுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கூட்டணி கட்சிகளை விசிக, கம்யூனிஸ்ட், இந்த இடத்திலேயுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? இல்லையா, தெளிவா பாருங்க. என்னுடைய பரப்புரையில தெளிவுபடுத்திருக்கிறேன். சரி இங்க நார்ந்தோடு இருக்கட்டும். அதாவது திராவிட மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்க கூட்டணியில் சேரலாம் தான் சொல்லியிருக்கேன். என்ன எவனும் அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அழைப்பு விடவே கிடையாது. விசிகாவுக்கு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ரத்தன கம்பளம் வச்சிருப்போம். அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றக்கூடிய கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதான் என்னுடைய பரப்புரையிலே தெளிவுபடுத்தியிருக்கேன். ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனு கேட்டுச்சாடா? எல்லாரும் அவர்கள் தனியா அவர்கள் தவறா புரிஞ்சுட்டா நான் என்ன செய்ய முடியும்? குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? திமுக இருந்து வெளிவர வேணும்னா அந்த கட்சியெல்லாம் என்றாங்க, ஏதோ ஒரு வழியில வெளியில வர வேணும் அப்படின்னு என்றாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அது என்னுடைய பரப்புரையை தவறா எடுத்துட்டா நான் என்ன செய்யணும்? அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? வர வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் இதுவரை பேசவில்லை. நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார். கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், ஆட்சி அமைப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார். சும்மா இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? திருப்பி அதுக்குள்ளேயே எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் அந்த கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்தில் கேள்வி கேட்டா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. உங்க திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏய்,
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்க திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படியே அறிவு கெட்ட ஐயோ ஐயோ, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு இருக்கு. மெத்த படிச்சவங்க கிடையாது, புரியுதுங்களா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? நான் வந்து மக்களோட மக்களா பழகி இருக்கிறேன். மக்களுடைய உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு தான் நான் பேசுறேன். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? உண்மை நிலை இதுவரை 31 சட்டமன்ற தேர்தலிலும் நான் வந்து எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எந்த இடத்திலையும் தவறான அம்சம் செய்யவில்லை. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான், எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். தவறான அம்சம் செய்யவில்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். பாஜக வந்தா ஒரு ஓட்டு வந்தா 2 ஓட்டு போகும், அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது உங்களை பலவீனப்படுத்தாத? அப்படிப்பட்ட சிந்தனை கடந்த தேர்தல்கள்லாம் உங்க அணியில வெளிப்பட்டதை பார்த்தோம். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தேர்தல் மக்களுடைய மனநிலை மாறும். ஒரே மனநிலை இருக்கு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. Welcome to the land of chess. கொண்டு வா, தயவு செஞ்சு கொண்டு வா. மோடிக்கு தமிழன் அடித்தா எப்படி இருக்கும் தெரியட்டும். காலக்காலம் வஞ்சித்தல்ல, ஆரிய திமிர்ல, அதிகார திமிர்ல ஆட்டம் போட்டல்ல, எவ்வளவு கொடுமை பண்ண. நீ ராமேஸ்வரத்துக்கு வா, உன்னை தள்ளி கடல் தள்ளுறமா லேம்பர். நீ வா, பாரதிய ஜனதாவுக்கு இந்த மண்ணு தான் பாட. வரும் தேர்தல்ல ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒரு இந்தியர் அப்படின்னா சொல்லிட்டு இந்த நாடு ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட், ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்கும். அடிமையே, நீ எங்க கூட கூட்டணிக்கு வந்தா உனக்கு ஈடுரெடி கிடையாது, வர்றியா? நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அவர் 2017 உள்ள எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நான் பலமுறை சொன்னது போல அவர் யாரும் 3 பேர் அடிச்சு தாதாவானவர் கிடையாது. அவர் அடிச்ச 3 பேருமே தாதா. உங்க அம்மா சத்தியமா? சத்தியமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயர்ல சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். என்னடி சொல்ற? அவர் வந்து ஜெயலலிதா அவருடைய அறையில தான் உட்கார்ந்தார். அவர் ஜெயலலிதா அவருடைய சீட்ல தான் உட்கார்ந்தார். டே 1ல இருந்தே அவர் வந்து தன்னுடைய அப்ரோச் மாத்திக்கிட்டார். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அவர் வந்து ஒரு எஸ்டாப்லிஷ் லீடர். நீங்க வந்து புது தலைவர்னு அவர் கொண்டு வர முடியாது. இங்க பாருங்க, நானே சொல்றேன், இப்படிதான் ஆரம்பிச்சேன் நானு. மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலாவோட காலையே நான் விழுந்து கிடந்தேன். சின்னம்மான்னு சொல்லி நான் முதலமைச்சரான. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும். அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாரு. சசிகலா வந்து பொதுச் செயலாளர் சொல்லுவது அவர் சொல்லிட்டு போறாங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து காலமாட்டிலே பால கறந்துருவார். பயங்கர டஃப் நெகோசியேட்டர். அவர் வந்து அவருடைய பார்வையில தெளிவா இருக்கிறார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அவர் வந்து ஒரு எஸ்டாப்லிஷ் லீடர். நீங்க வந்து புது தலைவர்னு அவர் கொண்டு வர முடியாது. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா? எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா? கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு. எப்படியும் வந்துட்டல. இன்னைக்கு என்ன பயப்படுறீங்களா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அவர் வந்து அவருக்கு கட்சி, ஆட்சி, கூட்டணி எல்லாத்த பத்தின ஒரு தெளிவான பார்வை இருக்கு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரியா தப்பாங்கிறது அப்ப கிளியர் விசன் இருக்கு நான் சொல்ல. அவர் அதை நோக்கி நகரார். என்ன அவனுக்கு வக்காலத்தா? நம்ம பையன் எவ்வளவு பெரிய ஏழ்றையா இருக்கான் அவன். அப்ப வந்து ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் லீடர்ஸ் தான். உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி பலத்தினால மேல நிக்கிறார். ஒரு கோபுரம் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அது ஒரு உயரம் தனியா இருக்குது. அதற்கான காரணம் அந்த கூட்டணி பலம்.
ரத்தமும் வார்த்தையும் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. திமுகவை வீழ்த்தணும்னா தாவேகா வரணும், சீமான் அவர்கள் வரணும் அப்படின்றதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. வர்றாம்பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு கை கூடும் அப்படின்றத பாக்குறீங்க. புறப்படும் போது நல்ல சகனம். பிஜேபி கூட்டணி அமைச்சதன் மூலமாகவே ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். ஏன்னா திரு விஜய், திரு சீமான் போன்றவர்கள் வந்து ஓட்டை பிரிப்பாங்க. நோ டவுட், அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இந்த ஓட்டு யார் ஓட்டை பிரிப்பாங்கிறதுல எல்லாருக்கும் குழப்பம். தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இல்ல, அதான் நம்ம எப்பயுமே 2வது மட்ட 3வது மட்ட தலைவர்கள் பேசுறத நம்ம வந்து ஒரு உற்சாக மீறி தான் வச்சுக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி 100 பேர் பேசுறது வந்து விவாத பொருளா மாறாது. திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும் ஆட்சின்னு சொல்லும் போது தான் எல்லாரும் விவாத பொருள். ஏன்னா அவர் தான் டிசிஷன் மேக்கர். அப்ப தாவேகா பொறுத்தவரைக்கும் திரு விஜய் தான் டிசிஷன் மேக்கர். எந்த முடிவையும் எடுக்கவும் மாற்றம் அவருக்கு மட்டுமே உரிமை. ஏன் ஏடிஎம்கே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லல? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சீங்கன்னா முடிஞ்சது. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல திரு சீமான் மட்டுமோ திரு விஜய் மட்டுமோ இவங்க யாரா வந்தா கூட உத்தரவாதமான விஷயம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. சரி, வந்தா சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுல தான் அவருடைய பதில். வெளியில புரியலையே சொல்றேன்ப்பா. உள்ள தனி சேனல் எல்லாரோடையும் போயிட்டு கதை இப்படி போகுதா? சேனல் எப்படி இருக்குன்னு கேக்குறது யதார்த்தம் சார். எங்க சேனலோட வந்து சேர்ந்துருங்கிறது தானே. ஏன் ஓடக்கூடாது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அதிமுகல வந்து முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு விஜய் அவர்களும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது அங்கேயும் சொல்லிட்டாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஒருவேளை இந்த இணைப்பு சாதகமான திரும்ப அந்த ஒரு பிரச்சனை வந்துடாதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் தானே சொன்னாரு. 2006ல இருந்தாரு, 2009 2011 என்னாச்சு? என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். 2011 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுல, ஜெயலலிதாவோட அணிவிச்சார்ல, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நேற்று கூட அவங்க சேலத்துல பேசும்போது குரான் மேல சத்தியம் பண்றோம், நாங்க வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்றாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. குரான் மீது ஆணையாக பாஜக கூட கூட்டணி கிடையாது. அப்ப என்ன இஸ்லாமியர் ஓட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? சூப்பர், வச்சுங்க. பாஜக கூட அலைன்ஸ் வேண்டாம், ஏடிஎம் கூட அலைன்ஸ் கிடையாது சொல்லுங்க. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து உங்க கூட துணை முதலமைச்சர் உட்காருவாரா? இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. பிஜேபி கூட சர்ச்சை ஓடுதான்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு? தனிப்பெரும் ஆட்சின்னு சொல்லிட்டாரா? இல்ல, நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரஞ்சு விடுற நாய் இந்த நாய். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். இவர் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் கிடையாது சொல்லுங்க. வர்றாம்பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு. ஏடிஎம்கே அலைன்ஸ் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஏடிஎம்கே எங்க அலைன்ஸ்க்கு வந்தா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 3 அமைச்சர் தரோம் சொல்லு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும். வெடிக்காது. பாபா வாங்க பாபா, போட்டுங்க பாபா. என்ன பாபா, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப ஒருத்தர் உம்முன்னு இருக்கீங்க. வெடிச்சது அவர் வீடு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயர்ல சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. கூடாது, சிவன் ஏத்துக்க மாட்டானே. திமுகவை வீழ்த்தணும்னா தாவேகா வரணும், சீமான் அவர்கள் வரணும் அப்படின்றதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு கை கூடும் அப்படின்றத பாக்குறீங்க. புறப்படும் போது நல்ல சகனம். வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, எல்லாருக்கும் நோக்கம் ஒண்ணு சேர்ந்தா கெயின். அப்படி இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. அவர் வந்து இந்த அலைன்ஸ் பிஜேபி உடைய அமைஞ்ச உடனேயே அவங்களுக்கு மொத்தமா அந்த சினாரியோ மாறிடுச்சு. அதிமுக பிஜேபி உடைய கான்ஃபரன்ஸ் லெவல் கூடிடுச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆளுங்கட்சியில வந்து எல்லாரும், கூட்டணி கட்சியில இருந்து அண்ணன் திருமாவளவன் வந்து திரு பி. சண்முகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சாங்க, பாசிஸ்டர் கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லி அந்த கூட்டணி பத்தியே தான் பேசுறாங்க. வந்து எடப்பாடி பழனிசாமி சரியான முதலமைச்சரா, ஸ்டாலின் சரியான முதலமைச்சரா, நாங்க என்ன கொள்கைகளை செஞ்சோம், நீங்க என்ன துரோகங்களை செஞ்சீங்க, இதை வைக்கல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அவங்க டிஎம்கே வந்து எல்லாரும் பிஜேபி கூட்டணி சேர்ந்தா பிஜேபி கூட்டணி இதே வைக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது? பிஜேபி கூட்டணி அமைச்சதன் மூலமாகவே ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. சந்தோஷம்.
நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமைஞ்ச பிறகு இந்த 200 சீட்ல வெற்றிங்கிற வார்த்தை விட்டாங்க. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. ஏன்னா திரு விஜய், திரு சீமான் போன்றவர்கள் வந்து ஓட்டை பிரிப்பாங்க. நோ டவுட், அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த ஓட்டு யார் ஓட்டை பிரிப்பாங்கங்கிறதுல எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அது டிஎம்கே ஓட்டை பிரிச்சு ஏடிஎம்கேக்கு சாதகமா அமையலாம். அதையும் மறுத்துற முடியாது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஏடிஎம்கே ஓட்டை பிரிச்சு டிஎம்கே சாதகமா அமைஞ்சிடும். 2014 மும்முனை போட்டி வந்துச்சு, என்டிஏ தனியா போட்டிடுச்சு, டிஎம்கேக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஃபுல் ஓட்டு ஏடிஎம்கே கழிட்டு போயிடுச்சு. 2014 37 சீட் ஜெயிச்சாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வந்துச்சு, அதுவும் டிஎம்கே ஓட்டு தான் பலந்துச்சு. ஏடிஎம்கே திரும்ப ஆட்சிக்கே வந்துருச்சு. ஐயோ, எப்பவுமே உங்களுக்கு குறும்புதான். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப 2021 இருமுனை போட்டி இருந்துச்சு, தெளிவா வந்து டிஎம்கே ஆட்சி வந்து. 2026 மும்முனை போட்டி விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகுது. அது ஏடிஎம்கேக்கும் சாதகமா அமையலாம். நீங்க வந்து அது டிஎம்கேக்கு சாதகமா அமைஞ்சிரும், ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து கணிக்க முடியாது. நான் ஏற்கனவே 2014 2016 சொன்னது போல 2026 கூட மும்முனை போட்டியாக மாறி திரு விஜய் அவர்கள் டிஎம்கே அலைன்ஸ்க்குள்ள ஓட்ட கூட பிரிக்கலாம். என்ன எவனும் அடிக்க முடியாது, உன்னால கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. சிறுபான்மை ஓட்டு எப்படி போடாம போவாங்க, பட்டியலின் சமூக ஓட்டு எப்படி போடாம போவாங்க, வடமாவட்ட ஓட்டு எப்படி விடாம போகும். அப்ப இதெல்லாம் டிஎம்கே ஓட் பேங்காவும் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப முன்னாடி டிஎம்கே ஓட் பேங்க் யாரும் தொட முடியாது அப்படின்னு இருந்த நிலைமை போய் இப்ப ரொம்ப தெளிவா அவர் வந்து விஜய் அவர்கள் டிஎம்கே சிறுபான்மை ஓட்டுகளையும் எடுப்பாரு அப்படி இடம் வந்துச்சு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? அப்ப ஏடிஎம்கே சாதகமா இல்லாம திரு எடப்பாடி என்ன விரும்புறார்? போராடம் பூரா எங்களுடைய வியூகத்தை சொல்ல முடியாது, வரலாம், வந்தால் மகிழ்ச்சி, திமுக எதிர்ப்பு பூரா ஒன்னா வாங்க, இதான் சொல்லிட்டே வர. நான் வந்து ஓப்பனா அழைப்பு சொன்னது இஃப் ஐ எம் நாட் ராங், டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு நான் ரத்தன கம்பளம் விரிக்கிறேன். நானு நீங்க கம்யூனிஸ்ட்களும் விடுதலை எல்லாருமே நீங்க வரலாம் சொல்லி அவர் ஓப்பன் அழைப்பு வந்து விடுத்தது திமுக கூட்டணி கட்சி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? விஜய் அவர்களையோ நாம் தமிழரை கேட்கும்போது எல்லாரும் ஒன்றே எல்லாரும் ஒன்றே சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்றே உத்தரவாதமான வெற்றி. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல திரு சீமான் மட்டுமோ திரு விஜய் மட்டுமோ இவங்க யாராவது வந்தா கூட உத்தரவாதமான வெற்றி. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ரெண்டு பேரும் வந்துட்டா கேட்க வேண்டியதுல இடம் நெருக்கடியாவும் ஆயிரும். ஆனா அது ஒரு பெயரளவுக்கான அழைப்பு. அப்ப கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே, சரி வந்தா சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுல தான் அவருடைய இது வெளியில உள்ள தனி சேனல் எல்லாரோடையும் போயிட்டு போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. எல்லாரோடையும் எல்லாரும் அந்த பேட்டிலேயே ஆதவர்ஜனா வந்து டிஎம்கே கூட வேலை பார்த்தவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தவர், இன்னைக்கு விஜய் கட்சியில இருக்கிறார். நாளைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் போன் பண்ணி என்ன அது எப்படி இருக்கீங்க அவர் போனை கட் பண்ணிடுவாரா? டேய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.